ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 18 நவம்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம். மார்னிங் ப்ரீமியமோட கீ லெவல்ஸ் எக்ஸல் ஷீட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 26,000 கால் ஆப்ஷன் அண்ட் 26,100 புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கால் சைடு அண்ட் புட் சைடு எந்த கீ லெவல்ஸ் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கால் சைடு அப்படி பார்த்தோம்னா 118 அபோவ் போச்சுன்னா என்ட்ரி போகணும். அண்ட் புட் சைடு பார்த்தோம்னா 140 அபோவ் போச்சுன்னா என்ட்ரி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீமியம் சார்ட் வந்தாச்சு. ஸோ 26,000 கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 118 இதெல்லாம் நம்மளோட கீ லெவல். இந்த கீ லெவல் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகலை. இந்த கீ லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த கால் சைடு டோட்டலாக அவாய்ட் பண்ணியாச்சு. எப்போ இந்த கீ லெவல் மேலே பிரேக் ஆகி போச்சோ அப்போ மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ புட் சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கீ லெவல் சொல்லியிருந்தோம் அப்படின்னா 140 லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே 140 லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு. நம்மளோட என்ட்ரி இந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இங்கேனுக்குள்ள நம்மளுக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்துச்சு. அங்கே நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் எதுன்னு பார்த்தோம்னா 225 அந்த டார்கெட்டை எக்ஸாக்டாக போய் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சேம் கீ லெவலில் நம்மளுக்கு 3 டைம்ஸ் என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. மார்னிங் பிரேக் ஆகி போயிடுச்சு. அண்ட் மத்தியானம் பார்த்தோம்னா சேம் அதே கீ லெவலில் பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல வருமோ அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஈவினிங் அதே மாதிரி சேம் 140 லெவலில் பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் எந்த இடத்துல என்ட்ரி போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க்கெட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கையில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் அவங்களோட அந்த மார்க்கெட்டோட டிசைனே இருக்கும். ஸோ அதனால் கீ லெவல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கீ லெவல்ஸை நான் கடந்த 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஒர்க் ஆகுது. கூடி சீக்கிரம் இது எல்லாருக்கும் சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கீ லெவல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.